பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியரிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை விசாரிக்க தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. திருவள்ளுவர் படத்திற்கு காவி உடை அணிவித்து அழைப்புதல் அனுப்பிய ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கண்டனம் வலுக்கிறது. வரலாற்றை ஆளுநர் மாற்ற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. வாக்குச்சாவடி வாரியாக வாக்குப்பதிவு விவரத்தை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது தலையிட விரும்பவில்லை என விளக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் மகளிர் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். பெண் குழந்தைகள் பாதுகாப்புடன் வளர்வதாக சமூக நலத்துறை அறிக்கை. சிவகாசி சாத்தூர் சுற்றுவட்டாரத்தில் 500 பட்டாசு ஆலைகள் வேலை நிறுத்தம். சிறு ஆலைகளை மட்டுமே குறிவைத்து ஆய்வு நடத்துவதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் வாடகை தராததால் நிறுவனத்தில் இருந்த பொருட்களை எடுத்து விற்பனை. பாஜக ஐடி விங் நிர்வாகி முருகேசன் கைது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் என கணிப்பு. கேதார்நாத்தில் தொழில்நுட்ப கோளாறால் பள்ளத்தில் தரையிறங்கிய ஹெலிகாப்டர். மோதாமல் இறங்கியதால் நல்வாய்ப்பாக 6 பக்தர்களும் விமானியும் உயிர் தப்பினர். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 53,200 ரூபாய்க்கு விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.